இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீயே இங்கிருந்து கிளம்பி போகணும்னு முடிவு பண்ண பிறகு அதுக்கு நான் தடையா இருக்க மாட்டேன். ஆனா யாரோ மிரட்டி அந்த மிரட்டலுக்கு பயந்து நீ போகிறதா இருந்தா நான் ஒத்துக்க மாட்டேன். நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்றேம்மா. நமக்குன்னு ஒரு லட்சியம் இருந்தா லட்சக்கணக்கான பிரச்சனைகள் நம்மளை வந்து தொந்தரவு பண்ணிட்டே இருக்கும். அது எல்லாத்தையும் எதிர்த்து நின்னாதான் நாம நம்ம லட்சியத்தை அடைய முடியும். மத்திய பிரதேஷ்ல ஆஃப்டர் ஆல் ஒரு ஹெட் கான்ஸ்டபிளா இருந்த ஒருத்தர் சித்தோராங்கிற ஒரு வில்லேஜ் ஸ்கூல்ல பாம் இருக்குன்னு ஒரு போன் வந்தப்ப ஸ்டேஷன்ல அந்த நேரத்துல யாரும் இல்லைனாலும் அந்த தனி நபர் ஓடி போய் பார்த்தாரு. பாம் வெடிச்சதுன்னா 1/2 கிலோமீட்டர் வரைக்கும் ரேடியேஷன் இருக்கும்னு தெரிஞ்சிருந்தும் 400 ஸ்டூடெண்ட்ஸோட உயிரை காப்பாத்தணுங்கிற ஒரே காரணத்துக்காக 1 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த பாமை எடுத்துக்கிட்டு ஓடி போனாருமா. ஓடிட்டு இருக்கிற அந்த நேரத்துல அவருக்கு ஃபேமிலி இருக்குன்ற ஒரு விஷயமும், எதிர்பாராத விதமா அவர் இறந்து போயிட்டாருன்னா அந்த ஃபேமிலி நடுத்தருக்கு வந்துருங்கிற விஷயமும், இதை எதை பத்தியும் அவர் யோசிக்கவே இல்லை. டியூட்டி தான் என் லட்சியம், அந்த பசங்களை காப்பாத்துறது தான் என்னோட கடமைன்னு நினைச்சாருமா. லட்சியங்கிறது அந்த மாதிரி பலமா இருக்கணும். இது ஏதோ நான் கற்பனை பண்ணி சொல்ற கதை இல்லம்மா, உண்மையா நடந்த சம்பவம். இந்த உலகத்துல எல்லாத்தையும் விட நிலையானது என்னன்னு தெரியுமா? பூமி. எத்தனை அலைகள் வந்தாலும் பூமி அதோட பக்கத்தை என்னைக்கும் மாத்தாது. அப்படிப்பட்ட பூமிங்கிற பேரை வச்சிருக்கிற நீ பிரச்சனைகளுக்கு பயந்து உன் லட்சியத்தையே மாத்திக்க போறியா? அப்படி மாத்திக்கிட்டேன்னா அது உன்னோட தோல்வி இல்ல, உன்னை பெத்தவங்களோட தோல்வி. நல்லா யோசிச்சு ஒரு நல்ல முடிவு எடுமா. இல்ல அங்கிள், என் சொந்தம்னு நினைச்சவங்களுக்காக நான் எத்தனை வாட்டி வேணாலும் தோக்க தயாரா இருக்கேன். நான் இங்க இருந்து போறது அவங்களுக்கு தோல்வியா இருந்தா நான் எங்கேயும் போறதில்ல. நீங்க சொன்ன மாதிரி இங்கேயே இருக்கேன், சமாளிக்கிறேன். அது பிரச்சனையா இருந்தாலும் சரி, மனுஷங்களா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் சமாளிச்சு கண்டிப்பா ஜெயிப்பேன். என் அப்பா அம்மாவை நான் பாப்பேன். குட். தேங்க்யூ அங்கிள்.